மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டாப் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட புதையல் டெஸ்ட் பேட்ச் குரூப் 1க்காக நம்ம புதையல் அப்படிங்கிற ஒரு டெஸ்ட் பேட்ச் அனௌன்ஸ் பண்ணி ஸோ வெற்றிகரமாக இன்றைக்கி வந்து அதில் 2வது டெஸ்ட் எழுதியிருப்பீங்க. அந்த டெஸ்ட்டில் இருந்த மேக்ஸுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரிதானா? ஸோ ஓவராலாக 25 கொஸ்டின் உங்களுக்கு மேக்ஸ் இருந்திருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தலாம். இன்றைக்கான டாபிக் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப். நம்மளோட எல்லா எக்ஸாமே எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 சொல்லிட்டு எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கனாலும் மேக்ஸிமம் கொஷின் எந்த டாப்பிக்லேருந்து கேட்பாங்க அப்படின்னா எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் தான் ரொம்ப முக்கியமான டாபிக். அதே மாதிரி நிறைய எல்லா டாப்பிக்குமே அடிப்படையான ஒரு டாபிக் இது தான். சரிதானா? ஸோ இப்போ இதிலேருந்து மேக்ஸிமம் ஒரு குரூப் 4 எக்ஸாம்லலாம் 6 கொஷின் வரைக்கும் கேட்டுக்கிறாங்க. ஸோ அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு டாபிக். ஸோ இதிலேருந்து மொத்தமாக நம்ம ஒரு 25 கொஷின்ஸ் வச்சுருந்துருக்கோம். கொஷினோட தரத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா குரூப் 1 ஸ்டாண்டர்டுக்கு ஒர்த்தாவே, அதாவது நிறைய கொஷின் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருந்துச்சு. சரிதானா? நிறைய கொஷின் நம்ம சால்வ் பண்ணாமல் டைம் எடுக்காமல் எப்படி ஆப்ஷன்லேருந்து போடலாம் அதெல்லாம் கெஸ் பண்ணுற மாதிரியான கொஷின்ஸ் நிறையா இருந்துச்சு. ஸோ நானும் இப்போ உங்களுக்கு டீட்டெயிலாக நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணாமல் எப்படி நம்ம ஆப்ஷன்லேருந்து எடுக்கலாம், எப்படி சீக்கிரமாக இதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ரீதியில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகேவா? ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் கொஷின், எக்ஸ் மற்றும் ஒய் என்ற 2 நேர்மறை எண்களின் கூட்டுத்தொகை 15, அவற்றின் பெருக்கல் பலன் 36. எக்ஸ் மற்றும் ஒய் எண்களுக்கு இடையிலான வித்தியாசத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ஒரு ஃபார்முலா போட்டும் பண்ணலாம். ஃபார்முலா மீன்ஸ் நமக்கு a plus b whole squared minus a minus b whole squared equal to 4ab இருக்கு இல்லையா? ஸோ இந்த ஃபார்முலாவில் போட்டும் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஃபேக்டரைசேஷன் தான் ஈஸியாக தெரியுமே. ஸோ ப்ளஸ் பண்ணால் என்ன வரணும்? 15 வரணும். மல்டிப்ளை பண்ணால் 36 வரணும். 36 தானே? அப்படின்னா அந்த நம்பர் என்னவா இருக்கும்? 12 3 36. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் 15 வருது. இப்போ இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் கேட்குறாங்க. 12 3 இது ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பார்த்தோன்னா 9 இருக்கும். ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா ஆப்ஷன் டி 9. இதுக்கப்புறமா 176, 273 ஆகிய எண்களை வகுக்கும் போது முறையே 5 மற்றும் 3 மீதிகளாக தரக்கூடிய மிகப்பெரிய எண்ணை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய எண்ணா அங்கே ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஹெச்சிஎஃப்ல மல்டிபிள் ரிமைண்டர்னா அதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னா, ஸோ இது ரெண்டில் இருந்தும் அந்த ரிமைண்டரை வெளியில் எடுத்துட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். அப்போ வெளியில் எடுத்தோம்னா இங்கே 171 வரும், இங்கே 270 வரும். ஓகே, ஸோ இங்கே சால்வ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இங்கே எதால் டிவைட் ஆகும்னா 3ஆல் டிவைட் ஆகுமா? இது இந்த மாதிரி இடத்துல நம்ம எதை யூஸ் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல் இருக்கு இல்லையா, அதை செக் பண்ணி பார்க்கணும். 2ஆல் டிவைட் ஆகிறதுக்கு ரூல் என்ன, 3ஆல் டிவைட் ஆகிறதுக்கு 9ஆல், 4ஆல், 8ஆல்னு சொல்லிட்டு அந்த ஒரு ரூலை இங்கே செக் பண்ணி பார்த்துக்கணும். அப்போ இங்கே பார்த்தோம்னா இங்கே மேக்ஸிமம் நமக்கு இதை ஆட் பண்ணால் 9 வருது. அப்போ இது 9ஆல் டிவைட் ஆகும். 27 9ஆல் டிவைட் ஆகும்னே நமக்கு தெரியும். 9ஆல் போட்டோம்னா 9, மிச்சம் நமக்கு 8 வந்துடும். 9 இங்கே எடுத்தோம்னா 30 போட்டுக்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நமக்கு கொண்டு போக முடியாது. ஸோ இதோட ஹெச்சிஎஃப் வந்து 9. ஸோ இதுக்கான ஆன்சரும் அதுதான். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 9. நெக்ஸ்ட், 2 நேர்மறை எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 2880 ஆகும். பெரிய எண்ணை சிறிய எண்ணால் வகுக்கும் போது ஈவு 6 மற்றும் மீதி 120 கிடைக்கிறது. கொடுக்கப்பட்ட 2 எண்களில் பெரிய எண்ணுக்கும் 3916க்கும் உள்ள மீ பேவ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் கொஞ்சம் நம்ம அடிஷ்னலாக ஸ்டெப்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லாஜிக்கை பிடிச்சு அப்படி பண்ணணும். இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, 2 நேர்மறை எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் 2880 அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி, இது இல்லாமல் நம்ம ஒன்று பண்ணணும்னா இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு சொல்லித்தரேன். என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா கவனிங்க, கொடுத்துருக்காங்க இல்லையா? சரி, ப்ரொசீஜராக நான் செஞ்சு போடுறேன். அதுக்கு முன்னாடி எப்படி நம்ம கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இங்கே 2 எண்ணுக்கும் பெரிய எண்ணுக்கும் 3916க்கும் உள்ள இதுக்கும் உள்ள மீப்பேவை என்னன்னு தான் கேட்டிருக்காங்க, ஹெச்சிஎஃப் என்னன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்படிதானே? ஓகே, இப்போ நான் வந்து 3916 எடுக்கிறேன். எனக்கு இங்கே இன்னொரு வேல்யூ இருக்க போகுது. சரியா? இப்போ இங்கே எனக்கு இந்த 2 நம்பருக்கும் ஹெச்சிஎஃப் வேணும். அப்போ ஹெச்சிஎஃப் எப்படி எடுக்கலாம் அப்படின்னா, இப்போ இந்த நம்பருக்கு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். 4ஆல் டிவைட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இருக்க நம்பரும் கண்டிப்பாக எதால் டிவைட் ஆகணும்? 4ஆல் டிவைட் ஆகணும். அப்படி தானே? நான் இதை 4ஆல் டிவைட் பண்ணேன்னா 36, பேலன்ஸ் 3, 7, பேலன்ஸ் 2, பேலன்ஸ் 3, 9 வந்துடுமா? இதுக்கப்புறம் இது பாருங்களேன், 11ஆல் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். 11ஆல் போட்டிங்கன்னா 7 11
8 11 88 மிச்சம் நமக்கு என்ன வந்துடும் அங்கே ஒரு 2 இங்கே ஒரு 7 9 வந்துடுமா 9 வந்துடும் ஓகே இப்போ இதில் நமக்கு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ இந்த வேல்யூ நம்மளால் எதால் டிவைட் பண்ண முடியுது 11ஆல் டிவைட் பண்ண முடியுது அதே நேரம் 4ஆலையும் டிவைட் பண்ண முடியுது அப்போ இங்கே இந்த 2 வேல்யூ நீங்கள் வந்து 4ஆல் அப்படின்னா ஸோ கொடுத்துருக்க வேல்யூ அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும் அதே நேரம் இங்கே 11னா இங்கே இருக்கக்கூடிய நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருந்திருக்கும் இப்போ அடுத்த கேஸ் வரலாம் ஸோ இதுக்கப்புறம் 89 டிவைட் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னா நீங்கள் ஒரு மினிமம் நம்பரை செக் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் 4 மட்டும் கூட அப்படியே வச்சுக்கலாம் இப்போ எனக்கு இந்த நம்பர் வந்து 4ஆல் டிவைட் ஆகுது அப்போ இந்த நம்பரும் நிச்சயமாக எனக்கு 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும் அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு 48 4ஆல் டிவைட் ஆகும் 44 டிவைட் ஆகும் 42 டிவைட் ஆகாது 45 டிவைட் ஆகாது இப்போ எனக்கு 48 44 நான் பார்க்கணும் அப்போ அதில் நான் என்ன பண்ணுவேன்னா அடுத்து இதை இன்னும் எப்படி சிம்பிளிஃபை பண்ணலான்னு பார்ப்பேன் அப்போ இன்னும் பார்க்கும்போது ஒரு ப்ரைம் நம்பர் வர்ற மாதிரி எடுத்துக்கோங்க அப்படி வருதான்னு செக் பண்ணி பாருங்கள் எல்லாத்துலேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ஒரு 11 13 17 19 இப்படி வருதுன்னா அந்த வேல்யூ வந்து நிச்சயமாக நமக்கு இங்கே க்ளூ கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அப்போ இங்கே 11 வந்திருக்கா அப்போ இருக்கக்கூடிய நம்பர் நிச்சயமாக 11ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பராக தான் இருக்கும் அப்போ நீங்கள் டைரெக்டாகவே பார்த்துடலாம் இருக்கிறதுல எது 11ஆல் டிவைட் ஆகும் 44 மட்டும்தான் டிவைட் ஆகும் ஸோ இதுதான் ஆன்சராக இருக்கும் நான் சொல்கிறது புரியுதா இதை போட்டுட்டு இது ரெண்டையும் பெருக்கி 44 ஆன்சர் போடணுங்கிறது அர்த்தம் கிடையாது ஓகேவா இங்கே இந்த நம்பரை நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான நம்பரால் டிவைட் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய நம்பரும் அதே வேல்யூவால் டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும் அப்போ இங்கே கொடுக்கக்கூடிய வேல்யூவில் ஏன்னா நீங்கள் எப்படி இங்கே 11னா இங்கே இருக்கக்கூடிய நம்பரும் 11ஆல் டிவைட் ஆகிற மாதிரி தான் இருக்கும் அப்போ எடுக்கும்போது தான் இங்கே நமக்கு என்ன வந்திருக்கும் ஹெச்சிஎஃப் வந்து கிடைக்கிற வேல்யூ அந்த 11 மடங்களே வந்திருக்கும் ஹெச்சிஎஃப் ஸோ அதனால் இங்கே என்ன எடுக்கிறோம் அப்படின்னா 44 அப்படிங்கிறது ஆன்சராக எடுக்கிறோம் இது இல்லை எனக்கு ப்ரொசீஜராக வேணும்னா அதை நம்ம செஞ்சிடும் ப்ரொசீஜராக பார்த்தோம்னா ஓகே ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 2 நேர்மறை எண்களுக்கு இடையிலான வித்தியாசம் நான் பெரிய நம்பரை பின்னு வைக்கிறேன் சின்ன நம்பரை ஏன்னு வைக்கிறேன் இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் 2880 இதுக்கப்புறம் பெரிய எண்ணை சிறிய எண்ணால் வகுக்கும் போது பெரிய எண்ணை சிறிய எண்ணால் வகுக்கும் போது ஈவ 6 கிடைக்குது 120 மீதி கிடைக்குது அப்போ இங்கே எப்படி வரும் 6a வகுக்கும் போது இதோட மடங்கு ப்ளஸ் 120 அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிடைக்கும் சரிதானா ஓகே இப்போது இதில் நமக்கு என்ன கேட்குறாங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட 2 எண்களில் பெரிய எண்ணுக்கும் 3966க்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சரி இப்போ இங்கே இதில் பார்த்தோம் அப்படின்னா இதில் இதை வகுக்கும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய ரிசல்ட் இது தட் இஸ் பி அப்படிங்கிற வேல்யூ எப்படி இருக்கும்னா 6a + 120 இருக்கும் சரிதானா சரி இப்போ இதில் இது ரெண்டுத்துக்கான வித்தியாசம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா பெரிய எண் நமக்கு வேணும் பி நமக்கு வேணும் அப்போ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்கள் b = 6a + 120 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட முடியும் இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஏ கண்டுபிடிச்சிட்டு பி கண்டுபிடிச்சேன் அப்படி இல்லைனா நீங்கள் ஏயை கூட இந்த பக்கம் ஏயோட வேல்யூ எடுத்துக்கிட்டு இங்கே ஏக்கு மாற்றிக்கிட்டு கூட பண்ணிக்கலாம் பி டைரெக்டாக கிடைச்சிடும் நான் ஈஸிக்காக இங்கே பி இருக்கு இல்லையா நான் பி எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்போ இங்கே 6a + 120 - a = 28880 இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இங்கே 5a வரும் இந்த 120 இங்கே எடுத்துகிட்டு போனோம்னா மைனஸில் போகுமா அப்போ ஆன்சர் என்ன வரும் 2760 கரெக்டாக ஸோ இங்கே கேன்சல் பண்ணோன்னா 525 மிச்சம் 2 525 மிச்சம் 1 2 552 இப்போ ஏயோட வேல்யூ 552 ஸோ இந்த இடத்துல 552 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இதுங்க போயில ப்ளஸ்ஸாக போகுமா அப்போ பியோட வேல்யூ எடுத்துட்டோம்னா 2880 ப்ளஸ் 552 போடலாம் போட்டிங்க அப்படின்னா 2 13க்கு 3 மிச்சம் 1 14க்கு 4 மிச்சம் 1 3 3432 அப்படின்னு சொல்லிட்டு வரும் சரிதானா ஸோ இப்போ இங்கே நம்ம இதை எடுத்து இப்போ இதான பெரிய வேல்யூ நமக்கு ஸோ இந்த பிக்கும் அந்த 3916 அப்போ 3432 3916 இது ரெண்டுத்துக்குமான ஹெச்சிஎஃப் 4 போட்டிங்கன்னா 8 நாள் 32 மிச்சம் 2 5 நாள் 20 மிச்சம் 3 8 போட்டுக்கலாம் 9 நாள் 36 மிச்சம் 3 7 நாள் 28 மிச்சம் 3 9 போடுறோம் அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா 11 போடலாம் 11 போட்டோம்னா 7 11 77 மிச்சம் நமக்கு என்ன வந்துடும் 8 வந்துடும் 8 இங்கே 8 11 88 மிச்சம் 9 போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஸோ இப்போ இதோட ஹெச்சிஎஃப் பார்த்தோம்னா 4 11 44 கிடைச்சிருக்கா ஸோ இதே மாதிரி தான் இங்கே கெஸ்ட்டில் போட்டாலும் கெஸ் மீன்ஸ்
செக் பண்ணி பார்த்து போடணும். ஓகேவா? நல்லா நிறைய சம் சால்வ் பண்ணவங்களுக்கு இந்த மாதிரி நிறைய அங்கங்கே ஒரு ஐடியாலஜி கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். 152 181 ஆகிய எண்களை வகுக்கும் போது முறையே 2 6 மீதிகளை தரும் மிகப்பெரிய எண் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இதே மாதிரி கொஸ்டின். அப்போ இதுலேருந்து இங்கேருந்து 2 மைனஸ் பண்ணுறோம், இதுலேருந்து 6 மைனஸ் பண்ணுறோம். 175 இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா ஆன்சர். ஸோ இங்கே 25 கிடைக்கும். அப்படிதான் 25னா 4 25 100, 6 25 150, 7 25 175. ஸோ ஆன்சர் வந்து 25, ஆப்ஷன் பி. அதுக்கப்புறமா 48 88 மற்றும் மற்றொரு எண் எக்ஸ் ஆகியவற்றின் மீச்சிமை 4752 ஆகும். எக்ஸின் மதிப்பு பின்வருவனவற்றில் எதுவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. இதுக்கெல்லாம் இருந்து செஞ்சு பார்த்துக்கலாம் இருக்கக்கூடாது, ஆப்ஷன்ல இருந்தே போயிடணும். இங்கே பாருங்க, கொடுத்துக்கக்கூடிய நம்பர் 48 88, இங்கே மீச்சம் என்ன இருக்கு? எக்ஸ் இருக்கு. இந்த மூணோட ஹெச்சிஎம் எல்சிஎம் தான் நமக்கு 4752ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஆப்ஷனில் எது இருக்கும் அப்படின்னா இங்கே பாருங்க, 48 88லாம் எதால் டிவைட் ஆகி, அப்போ அப்பில் யூஸ் பண்ணோம்ல அதே மாதிரி தான். 48 வந்து 4ஆல் டிவைட் ஆகும். 88 பார்த்தீங்கன்னா அது 11ஆலையும் டிவைட் ஆகும். 48 டிவைட் ஆகாது, சின்ன கெஸ் தான். அப்போ 2 நம்பருமே 4ஆல் டிவைட் ஆகும். அதில் ஒரு நம்பர் 11ஆல் டிவைட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ இங்கே ரொம்ப சிம்பிளாக யோசிக்கணும்னா நீங்கள் 4 மட்டும் எடுத்துக்கோங்க. அப்போ இங்கே கிடைக்கக்கூடிய இந்த நம்பர் நிச்சயம் எதால் டிவைட் ஆகக்கூடியதாக இருக்கும்னா 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக இருக்குது. இப்போ ரெண்டுத்துக்குமே காமனான வேல்யூ பாருங்கள், 11 விட்டுருங்க. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் காமனாக அது 4ஆல் டிவைட் ஆகக்கூடிய வேல்யூவாக இருக்கும். இப்போ ஆப்ஷனில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டி சி பி இது மூணுமே எதால் டிவைட் ஆகாது, நமக்கு 4ஆல் டிவைட் ஆகாது. ஸோ இதில் 216 மட்டும்தான் நமக்கு 4ஆல் டிவைட் ஆகிற மாதிரி ஆன்சராக இருக்குது. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் ஏ 216 எடுத்துக்கலாம். இதுக்கப்புறமா அடுத்த கொஸ்டின். வகுத்தல் முறையில் 2 எண்களின் மீப்பெருவை காணும்போது அவற்றின் ஈவுகள் முறையே 1 4 மற்றும் 6 ஆகும். மேலும் கடைசி வகுப்பான் 29 ஆகும். இந்த 2 எண்களின் மீச்சிமை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது இப்போ இதுவும் நம்ம ஆப்ஷன்ல இருந்து தான் எடுக்க போகிறோம். செய்யலாம் இல்லை, எப்படி கெஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ இங்கே டிவிஷன் மெத்தடில் சொல்கிறாங்க. ஹெச்சிசிஎஃப்பே நம்ம நார்மலாக போடுறதை காட்டிலும் லாங் டிவிஷனில் நமக்கு ஒரு மெத்தட் உண்டு. ஸோ அந்த மெத்தட் படி நம்ம இதை போட போகிறோம். சரிங்களா? ஸோ அதில் சால்வ் பண்ணும்போது இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ நம்ம அப்படியே டிவைட் பண்ணிட்டு வரும்போது 1 4 4ஆல் டிவைட் பண்ணுவோம். அடுத்து 6 இருக்குது. இப்போ என்னென்னா இதில் 29ங்கிற ஒரு வகுப்பான் இருக்குது. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா இதில் இதோட மீச்சிமை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே 29ங்கிற வகுப்பான் கிடைக்குதுன்னா நிச்சயம் எல்சிஎம் எப்படி தான் இருக்கும்னா 29 மடங்குல தானே இருக்கும். அப்படிதானே? 29 மடங்குல தான் அந்த வேல்யூ கிடைக்க போகுது. அப்போ இங்கே என்ன எடுக்கலாம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூவில் எது 29ஆல் டிவைட் ஆகுதோ அதுதான் ஆன்சர் எடுக்க முடியுமா? இதெல்லாம் கெஸ் பண்ணக்கூடிய விஷயம்தான். புரியுதுல? இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கேருந்து ரிவர்ஸில் போகணும். 29லேருந்து அடுத்து 6 4 1ன்னு போகலாம். அப்படியும் போகலாம். ஆனால் இதை நீங்கள் சட்டுன்னு முடிச்சுக்கலாம். அப்போ கீழே இருக்க ஆன்சரில் எது 29ஆல் டிவைட் ஆகுமோ அதுதான் ஆன்சராக இருக்கும். அதை எப்படி நம்ம கெஸ் பண்ணலாம்? எப்படி 29ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு செக் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் கூடுதலாக ஒரு தகவல் தெரிஞ்சுக்கோங்க. 29ஆல் டிவைட் ஆகிறதுக்கான ரூல் ஒன்று இருக்குது. சரியா? ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு இதை எடுக்கிறேன். சரியா? 29ஆல் டிவைட் ஆகிறதுக்கான ரூல் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இங்கே 22 476 இருக்குது. என்ன பண்ணணும்னா இதில் ஃபஸ்ட்டு லாஸ்ட் இருக்கக்கூடிய டிஜிட்டை எடுத்துக்கணும். 6 இன்ட்டு 3 போடுங்க. என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். இந்த வேல்யூவை இதில் பேலன்ஸ் இருக்கு இல்லையா, அது கூட ஆட் பண்ணுங்க. 2247 இருக்கும். புரியுதுல? ஆட் பண்ணிட்டீங்க. இப்போ வேல்யூ என்ன கிடைக்குது? 47 57 57னா 60 65 வந்துடும் நமக்கு. 22 65. சரியா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்னா இதில் லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறோம். 5 இன்ட்டு 3 போடுங்க. 15. அதாவது இவ்வளோ பெரிய நம்பரை நமக்கு செக் பண்ணுறது கஷ்டம். லீஸ்ட் நம்பராக கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக நம்மளால் சொல்ல முடியும். அதுக்கு தான் இப்போ இங்கே இன்ட்டு 15 போடுறோமா, ப்ளஸ் இதில் பேலன்ஸ் என்ன இருக்குது? 226 இருக்கா? ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணோன்னா 11க்கு 1 மிச்சம் 1, இங்கே 4 வந்துடும், இங்கே 2. கரெக்டாக? 26 36 36 ஒரு 5 41. அடுத்துதான் இங்கே லாஸ்ட் இருக்கிறது மட்டும் எடுங்க. 1 இன்ட்டு 3 3 ப்ளஸ் மீதி இருக்கிறது 24. ஆட் பண்ணுங்க. எவ்வளோ வருது? 27 வருது. லீஸ்ட் நம்பர் நமக்கு 27 வருது. 27 வந்து நமக்கு 29ஆல் டிவைட் ஆகாது. அதனால இந்த ஆப்ஷன் நமக்கு ஆன்சராக வராது.
சரியா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இருக்க 2 டிஜிட் வந்து 0ல் நமக்கு முடிஞ்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்னா இந்த நம்பரை மட்டும் செக் பண்ணி பார்த்தா போதும், அது டிவைட் ஆகுதானா. ஆனால் இங்கே ஆல்ரெடி நமக்கு இங்கே என்ன வந்திருக்கு, 146 தான் ஈவாக வந்திருக்கு. அப்போ 0ல் முடிகிறது கிடைக்கிறதும் கஷ்டம் தான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வேல்யூவை நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்து நமக்கு என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னா 22475 இருக்குது. ஸோ இதை நீங்கள் போடுறதுக்கு என்ன பண்ணலான்னா இதில் லாஸ்ட் டிஜிட் எடுக்கிறேன்னா அதே மாதிரி தான் 5 × 3 போடும். ப்ளஸ் பேலன்சிங் என்ன இருக்குது 2247. இப்போ இங்கே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 15, இது கூட ஆட் பண்ணிங்கன்னா 47, 57, 57 ஒரு 5 62. அப்போ இங்கே 62 நமக்கு வரும், 2262 வரும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் லாஸ்ட் டிஜிட் 2 இருக்கா, 2 × 3 போடுறோம், ப்ளஸ் 226 எடுக்கிறோம். அப்போ இங்கே 6 வந்துடும், இங்கே ஆட் பண்ணிங்கன்னா 232 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதில் லாஸ்ட் டிஜிட் 2 இருக்குதா, 2 × 3 போடுறோம், ப்ளஸ் இங்கே 23 இருக்குது. ஸோ இங்கே நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 6 வரும், 6 + 23 29 வந்துடும். ஸோ லீஸ்ட்டாக நமக்கு 29 கிடைக்குது. ஸோ 29ங்கிறது நமக்கு முழுசாக நமக்கு அப்போ 29ஆல் டிவைட் ஆகும் தான். ஸோ இதில் ஆன்சர் ஆப்ஷன் பி வந்து 29ஆல் டிவைட் ஆகிற வேல்யூவாக இருக்கிறதுனால நம்ம அதை வந்து ஆன்சராக எடுத்துக்கிறோம். சரிதானா? அடுத்த கொஸ்டின், 3 எண்கள் 8:2:1 என்ற விகிதத்தில் உள்ளன. அவற்றின் மீச்சிமை 7552 ஆகும். அவற்றின் மீப்போவை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதில் நார்மலாகவே ஃபஸ்ட்டு இந்த வேல்யூக்கு எல்சிஎம் என்ன, ஹெச்சிஎஃப் என்னன்னு எடுத்துக்கோங்க, அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கே எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பாருங்கள். 3 எண்கள் இப்படி இருக்குது இல்லையா, அப்போ அந்த எண்கள் 8x 2x x அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இதில் இதோட எல்சிஎம் வந்து 7552ன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இங்கே இந்த வேல்யூக்கான எல்சிஎம் என்னவா இருக்கும்? ஸோ எல்சிஎம்ங்கிறது இருக்கிறதுலேயே பெரிய வேல்யூவாக தான் இருக்க முடியும். அப்போ 8x எடுத்துக்கிறோம். சரியா? அதாவது என்னன்னா பெரிய வேல்யூ ஆக்சுவலாக அப்படி மீனிங் கிடையாது. என்னன்னா இப்போ 821 இருக்கு. ஓகேவா? இப்போ இதில் இந்த நம்பர் மற்ற எல்லா நம்பராலையும் டிவைட் ஆச்சுன்னா இதுதான் எல்சிஎம். இப்போ 8 3 2 இருக்குன்னா இதோட எல்சிஎம் 8னா அப்படி கிடையாது. ஓகேவா? இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா 8க்கு அடுத்து மடங்கு பார்த்துட்டே வரணும், 16 24 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இதெல்லாம் அந்த 8 இது 3ஆல் டிவைட் ஆகாது, அப்போ இதான் எல்சிஎமாக இருக்க முடியாது. அடுத்து 16 3ஆல் டிவைட் ஆகாது, ஆனால் 2ஆல் டிவைட் ஆகும், அப்போ இது எல்சிஎமாக இருக்க முடியாது. அடுத்து 24 எடுக்கிறோம், 24 3ஆலையும் டிவைட் ஆகும், 2ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ இங்கே எல்சிஎமாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா 24 எடுத்துக்கலாம். இதுதான் கால்குலேஷன். இங்கே 8 வந்து 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ 8x நம்ம என்ன எடுத்துக்கிறோம், எல்சிஎம்மாக எடுத்துக்கிறோம். ஓகே, அப்போ இங்கே எல்சிஎம் இதுதான் நமக்கு 7552ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்னா எக்ஸாக தான் இருக்கும். எக்ஸுங்கிறது ஹெச்சிஎஃப்ங்கிறது இது எல்லாத்தையும் காமனாக டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூ. அப்போ இங்கே எக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. நம்ம அப்படியே சால்வ் பண்ணி பார்த்துடலாம். 8ஆல் டிவைட் பண்ணோன்னா 9 8 72 மிச்சம் 3, 4 8 32 மிச்சம் 3, 4 8 32. ஸோ 944 அப்படிங்கிறது நமக்கான ஹெச்சிஎஃபாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி 944. இதுக்கப்புறமா அதே மாதிரியான கொஸ்டின் தான். இதோட மீப்போமை எல்சிஎம் கொடுத்துருக்காங்க, ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸு 11x 19x, இதோட எல்சிஎம் பார்த்தோம் அப்படின்னா 8778 அப்படின்ட்டு. அப்போ இங்கே நம்ம இதுக்கான எல்சிஎம் எப்படி எடுக்கலாம்னா 11 19 நமக்கு சார்பகா எண்கள். சார்பகா எண்களோட எல்சிஎம்ங்கிறது அது ரெண்டையும் பெருக்கிறது தான் நமக்கு கிடைக்கும். அப்போ இங்கே 11 × 19 கூடுதலாக இந்த எக்ஸை மட்டும் சேர்த்து எடுத்துக்கணும். ஆக்சுவலாக எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னா எக்ஸு 11x எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். எக்ஸு காமனாக எடுக்குமா, அப்போ மீதி என்ன இருக்கும் 11 19ன்னு எடுக்கும். அப்போ இங்கே 19 × 11 × x தான் என்னவா இருக்குது, இதோட எல்சிஎம்மாக இருக்கும். இதுதான் 8778ன்னு இருக்குது. இப்போ இதோட ஹெச்சிஎஃப் என்னன்னு கேட்குறாங்க. ஹெச்சிஎஃப்னா இதுக்கு ஹெச்சிஎஃப் எக்ஸ் மட்டும்தான். ஸோ இப்போ எக்ஸ் தான் இங்கே நமக்கான கேள்வி. கேன்சல் பண்ணுங்கள். 11ஆல் கேன்சல் பண்ணால் 7 11 77 மிச்சம் 11, 9 11 99 மிச்சம் 8, 8 11 88. 19ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 19, 4 போட்டோன்னா 40, 40 36 76, 4 76 மிச்சம் 3, 2 19 38. ஸோ 42 கிடைக்கும். ஸோ 42ங்கிறது தான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 36 54 72 96. இதுக்கு எல்சிஎம் கேட்டுருக்காங்க. போடலாமா? 4 போடலாமா? 4 போட்டோன்னா
9 36, இங்கே 54, 4ஆல் டிவைட் ஆகாது அப்படியே எழுதுகிறோம். இங்கே 18 வந்துடும், ஒரு நாள் 4 மிச்சம் 3, இங்கே 24 வந்துடும். அடுத்துதான் 3 போடலாம். 3 18, இங்கே 6, இங்கே 8. அடுத்துதான் 3 போட்டோம்னா இங்கே 1 6 2 8. அடுத்தது 2 போட்டோம்னா 1 3 1 4. ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தோம்னா 12 12 3 36 இன்ட்டு 12 12 24 பெருக்கணும்னா இங்கே 72 0 120 120 ஒரு 24 144 4 6 8 864. ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 864 அப்படிங்கிறது ஆன்சர். கதை தான் பெரிய கதை, நான் சால்வ் பண்ணுறது சின்ன ஒரு சால்வேஷன் தான். பாருங்க, ராஜேஷிடம் 156 லிட்டர் எண்ணெய் ஏ 286 லிட்டர் எண்ணெய் பி உள்ளன. அவர் ஒரே மாதிரியான பல கொள்கலன்களில் ஒவ்வொரு கொள்கலனிலும் ஒரு வகை எண்ணெய் மட்டுமே, ஒரே வகை, ஓகேவா, ஒரு வகை எண்ணெய் ஒரு இதில் ஒரே டைப் ஆஃப் ஆயில் தான் இருக்கணுங்கிறாங்க. இருக்குமாறும் அனைத்து கொள்கலன்களும் முழுமையாக நிரப்பப்படுமாறும் 2 வகை எண்ணெய்களையும் நிரப்புகிறார். ராஜேஷிடம் உள்ள 2 வகை எண்ணெய்களையும் இந்த கொள்கலன்களில் ஊற்றுவதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு கொள்கலனின் அதிகபட்ச கொள்ளளவு என்னவாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு பாட்டிலில் 156 லிட்டர் ஒரு இதில் கோகோனட் ஆயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு இதில் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஏதோ பாம் ஆயில் ஏதோ ஒன்று இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே ஏ டைப்பில் 156 லிட்டர் இருக்குது, இங்கே வந்து பி டைப்பில் 256 இருக்குது, ஓகேவா. இப்போ இது ரெண்டையும் எடுத்து ஒரு சின்ன அளவு இருக்கக்கூடிய பாட்டிலில் நம்ம ஃபில் பண்ணணும். இப்படி ஃபில் பண்ணும்போது அப்படியே நம்ம 156 ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா ஒன்றில் வந்து லாஸ்ட் இருக்கிறதுல ஒன்றில் 2 லிட்டர் தான். இப்போது ஒரு இதுக்கு நம்ம 5 லிட்டராக ஃபில் பண்ணிட்டு வரோம்னா இப்போ இதில் பார்க்கும்போது 5ஆல் போடும்போது கரெக்டாக நமக்கு வராது, அப்படி தானே. 155 லிட்டர் ஃபில் ஆகிட்டு மீதி 1 லிட்டர் இருக்கும். அப்போ 1 லிட்டர் போட்டு அடுத்த டைப் பியை அடுத்த 4 லிட்டர் ஃபில் பண்ணலாமா அப்படின்னா அப்படி பண்ணக்கூடாது. ஒரு வெசலில் ஒரு டைப் ஆஃப் ஆயில் தான் இருக்கணும். அப்போ அந்த மாதிரி ஃபில் பண்ணுற மாதிரி ரெண்டுத்துக்குமே காமனான அளவு. இந்த டைப் ஏயே 4 லிட்டர் போட்டிங்கன்னா இங்கேயே 4 லிட்டர் தான் ஊற்றணும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அளவு என்ன, மேக்ஸிமம் அளவு என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். அப்போ இங்கே க்ளூ வேர்ட்ஸ் தான் என்னென்னா, ஒரே மாதிரியான எண்ணெய் ஊற்றணும், அதே மாதிரி சம கலன்கள் இருக்கும், அதிகபட்ச கொள்ளளவாக இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாலே இதுக்கு ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். இப்போ 156 256 ஹெச்சிஎஃப் பார்த்தோன்னா இங்கே 4 போடலாம், முன்னாங்க 12 மிச்சம் நமக்கு 3 9 4 36 இங்கே 6 4 24 மிச்சம் 1 4. இதுக்கு மேலே நம்மளால் இது சிம்பிளிஃபை பண்ண முடியாது. ஸோ ஹெச்சிஎஃப் வேல்யூ வந்து 4 தான். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 4. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் 1063 2815 மற்றும் 3451 ஆகியவற்றை மிகப்பெரிய எண்ணான எக்ஸால் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் கிடைக்கும் மீதி ஒய் ஆகும். அப்படின்னா 3x - 14y மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க. அதாவது இங்கே இந்த பேட்டர்ன் எது கூட ரிலேட் ஆனது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ இங்கே ஒரு பர்டிகுலர் நம்பரால் வகுக்கும் போது இப்போ அந்த நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, இங்கே கொடுத்துருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம், அப்படி தானே. இங்கே கூடுதலாக இன்னொரு தகவல் சொல்லியிருக்கிறாங்க, அப்படி வகுக்கும் போது மீதி வந்து ஒய் கிடைக்குதான், சரியா. அப்போ மீதி ஒய் கிடைக்குதுன்னா நீங்கள் என்னென்னா எல்லாத்தையும் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து ஒய் கிடைக்குது. அப்போ சேம் ரிமைண்டர் கான்செப்ட் தான் இங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், ஓகேவா. அப்போ சேம் ரிமைண்டரை நம்ம என்ன பண்ணுவோம், இது ஏ இது பி இது சின்னு எடுத்துட்டோம்னா b - a c - b அடுத்ததான் c - a இதான பண்ணுவோம். ஸோ அந்த வகையில் பார்த்தோம்னா 2815 - 1063 இங்கே 3451 - 2815 இங்கே 3451 - 1063 2815 - 1063 3451 - 2815 1063. ஓகே, டிஃப்ரென்ஸ் பார்த்துடலாமா. டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 15க்குனா இங்கே 2 இங்கே 5 இங்கே 7 இங்கே 1 1752. அடுத்ததான் இங்கே டிஃப்ரென்ஸ் பார்த்தோம்னா 6 4க்குனா 3 அடுத்தது பார்த்தோம்னா 4க்கு 4 1 3 அடுத்து 14 14க்கு 8 போச்சு அப்படின்னா 6 636. அடுத்து இங்கே பார்த்தோம்னா
11க்கு 3 போயிடுச்சுன்னா 8, 14க்கு 6 போயிடுச்சு அப்படின்னா 8, 3 இங்கே 2, 2388. இப்போ இதுக்கு நம்ம ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இங்கே ஹெச்சிசிஎஃப் பார்த்தோம் அப்படின்னா 4 போடலாமா? 4 போட்டோம்னா 4 நாளாக 16 மிச்சம் 1, 3 நாங்க 12 மிச்சம் 3, 8. அடுத்ததான் 1 நாள் 4 மிச்சம் 2, 5 நாளாக 20, இங்கே 9, இங்கே 5 நாளாக 20 மிச்சம் 3, 9 நாளாக 36 மிச்சம் 2, 7. இதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ண முடியும். ஸோ ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா 3 மடங்கில் வரும். 3ஆல் டிவைட் பண்ணலாம். 1 3 3 மிச்சம் 1, 4 3 12 மிச்சம் 1, 6 3 18, இங்கே 5 3 15, இங்கே 3. அடுத்தது இங்கே 1 3 3 மிச்சம் 2, 9 3 27 மிச்சம் 2, இங்கே 9. அவ்வளோதான். அப்போ இங்கே இதோட ஹெச்சிசிஎஃப்னு பார்த்தோம் அப்படின்னா 12 கிடைக்கும். தட் இஸ் அது என்னது நமக்கு எக்ஸு. ஹெச்சிசிஎஃபோட வேல்யூ என்ன அப்படின்னா அதான் எக்ஸு நமக்கு கிடைச்சிருக்குது 12. எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இதுக்கப்புறமா மீதி வந்து ஒய் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஹெச்சிசிஎஃப்பை கொண்டு டிவைட் பண்ணும்போது இப்போ 1063 இருக்குது. இதை நான் 12ஆல் டிவைட் பண்ணேன்னா 12ஆல் போடுங்க. 8 12 96, 96 மிச்சம் எவ்வளோ வந்துடும்னா 10 வந்துடும். 103. அதே 8 12 நமக்கு என்னது 96. 96 போச்சுன்னா மீதி இங்கே ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். இப்போ எல்லாத்துலேயுமே ரிமைண்டர் 7 தான் கிடைக்கும். இங்கே 12ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 12 24, மிச்சம் 4, 3 12 36, 36னா மிச்சம் 5, 4 12 48, 48னா மீதி என்ன வரும்? 55ல் 48 போச்சுன்னா மீதி 7. அதே மாதிரி தான் இங்கேயும் 2 12 24, மிச்சம் 10, 8 12 96, 96னா அங்கே ஒரு 4 இங்கே ஒரு 5, 9 ஆச்சா? அடுத்து இங்கே போட்டிங்க அப்படின்னா 7 12 84, 84னா அங்கே ஒரு 6 இங்கே ஒரு 7 ஆச்சா? அவ்வளோதான். அப்போ எல்லாத்துக்குமே ரிமைண்டர் என்ன கிடைக்கும்னா 7 தான் கிடைக்கும். அப்போ இங்கே 7ங்கிறது என்ன அப்படின்னா ஒய். ஒய் ஈக்குவல் டு 7. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 3x மைனஸ் 14y அப்படின்ட்டு. 3x minus 14y. 3 into 12 minus 14 into 7. இங்கே 36 minus 70. 70 ஒரு 28, 70 ஒரு 28, 98. டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா 8 minus 6 2, 9 minus 3 6, பெரிய நம்பருக்கான இடையில மைனஸ். ஸோ மைனஸ் 62 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆப்ஷனில் பார்த்தோம் அப்படின்னா சி ஆப்ஷன் இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் சி மைனஸ் 62 அப்படின்ட்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். இதுக்கப்புறமா இரு எண்களின் விகிதம் 5:3 மற்றும் அவற்றின் மீப்போம மற்றும் மீப்போவாவின் பெருக்கற்பலன் 135 எனில் மீச்சிமை மற்றும் மீப்போவாவின் தலைகீழ்களின் கூட்டுத்தொகை என்னன்னு கேட்குறாங்க. 2 வேல்யூ இருக்குது. இதோட எல்சிஎம் ஹெச்சிஎஃப்போட பெருக்கற்பலன் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இங்கே இதோட எல்சிஎம் பார்த்தோன்னா என்ன எடுக்கும்னா 2ஐயும் பெருக்கிடுங்க, 15x அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஹெச்சிசிஎஃப் எடுத்துட்டிங்கன்னா 2த்துக்கும் காமனாக எக்ஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். அப்போ இதோட பெருக்கற்பலன் 15x into x ஈக்குவல் டு 135. இதில் அந்த 2 வேல்யூவோட தலைகீழ் கூடுதல் எல்சிஎம் ஹெச்சிசிஎஃப்போட. ஓகேவா? எக்ஸை கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் நம்ம. அப்போ இங்கே போட்டோன்னா 15ஆல் கேன்சல் பண்ணோன்னா 5ஆல் போட்டோன்னா இங்கே 3, 15ல் எவ்வளோ ஒரு 60, 90, 4 6 7 வருமா? ஓகே, இங்கே 5ஆல் போட்டோன்னா 2 3 7, இங்கே 9 வரும். ஓகே, ஸோ இப்போ இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட வேல்யூ 9. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன வந்துடும்னா 3 அப்படின்னு வந்துடும். ஸோ 3 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கேயும் 3 இங்கேயும் 3. அப்போ இங்கே எல்சிஎம்மோட வேல்யூ 45, ஹெச்சிசிஎஃப்போட வேல்யூ 3. அப்போ இதோட தலைகீழ் கூட்டல் 45 + 1/3. அப்போ இதுக்கு எல்சிஎம் பார்த்தோன்னா 45. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அல்லது ரொம்ப சிம்பிள் தானே, இங்கே அப்படி கூட பண்ண வேண்டாம். இங்கே பாருங்கள், நார்மல் கூட்டல் தானே 45. அப்போ இங்கே 1 + இதை 45 மாற்றணும் அப்படின்னா 15ஆல் பெருக்கணுமா? 15 3 45, 15. ஸோ இங்கே 16/45, 16/45 அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், சார்பக எண்களோட பெருக்கற்பலன் 104னா அதோட மீச்சிமையும் 104 தான். ஏன்னா சார்பக எண்களோட மீச்சிமை அப்படிங்கிறது அந்த இரு எண்களோட பெருக்கற்பலன். ஹெச்சிசிஎஃப்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 1. ஓகே, இது 2ஓட மீட்போவை வந்து 51m - 85 என்ற வடிவில் வெளிப்படுத்தினால் எம்மின் மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கு ஹெச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கலாம். 51 85. ஸோ இங்கே 17 வரும். 3 17 நமக்கு 51, 5 17 நமக்கு
50 50 ஒரு 35 85. ஓகே. ஸோ இப்போ இங்கே 51m மைனஸ் 85 நம்ம 17க்கு ஈக்குவல் பண்ணுறோம். 51m ஈக்குவல் டு இதை இங்கே ஆட் பண்ணிங்க அப்படின்னா 80 90 100 102 கேன்சல் பண்ணோன்னா 251 102. ஸோ ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் டி 2. சரி, இங்கே இதோட எல்சிஎம் கேட்காங்களா? ஸோ இதுக்கு ஸ்கொயர் ரூட் சொல்லியிருக்காங்க 13. அடுத்ததாக 27க்கு கியூப் ரூட் 3, 64க்கு கியூப் ரூட் 4, 144க்கு ஸ்கொயர் ரூட் 12. எல்சிஎம் பார்க்கலாமா? 3 எடுக்கலாம். 13 1 4 4 3 12 4 போட்டோன்னா 13 1 1 1. ஓகே. இப்போ இங்கே 12 × 13 156ங்கிறது ஆன்சர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் 156. அடுத்ததாக ஒரு எண்ணை 10 9 8 ஆகிய வச்சால் தனித்தனியாக வகுக்கும்போது முறையே 9 8 மற்றும் 7 மீதிகள் கிடைக்கின்றன. அத்தகைய எண்களில் மிகச்சிறிய எண் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இந்த எண்களெல்லாம் வகுக்கும் போது அப்படின்னா ஃபஸ்ட்டு இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இந்த நம்பராலலாம் வகுக்கும் போது ரிமைண்டர் வந்து நமக்கு 987 கிடைக்கணுமா? இதில் மிகச்சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. மிகச்சிறிய எண்ணுனாலே அந்த இடத்துல நம்ம ரிமைண்டர் கான்செப்டில் என்ன படிச்சிருவோம் அப்படின்னா எல்சிஎம் அப்படிங்கிறத படிச்சிருவோம். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு எதாலெல்லாம் டிவைட் பண்ணுவோமோ அதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், டிவைட் பண்ணுறது வந்து 10 9 8ன்னு இருக்குது. கிடைக்கக்கூடிய ரிமைண்டர் 9 8 7ன்னு இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். இந்த மூணுத்துக்குமே இந்த ரெண்டு வேல்யூக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1 1 1 தான் கிடைக்கும். அப்போ எல்லாமே நமக்கு சேம் டிஃப்ரென்ஸாக கிடைக்கும். கடைசி என்ன பண்ணுவோம்னா இதில் கிடைச்ச எல்சிஎம்மில் இருந்து அந்த டிஃப்ரென்ஸை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு அதுதான் ஆன்சராக இருக்கும். ஓகேவா? இங்கே நம்ம எல்சிஎம் பார்க்கலாம். எல்சிஎம் பார்த்தோன்னா 2, அப்போ இங்கே 5 9 4 இருக்கும். அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்மளால் கொண்டு போக முடியாது. 10 9 4 36. அப்போ 360 வந்துடும். 360 மைனஸ் 1னா 359. ஆன்சர் டி ஆப்ஷன் 359. இதுக்கப்புறமா ஸோ அப்போ ஆயில் பார்த்தோம்ல அதே கதை தான் இது. சித்ரா 24 வெள்ளை மணிகளும் ஸ்ருதிகா 18 கருப்பு மணிகளும். சித்ராவிடம் 24 வெள்ளை மணிகளும் ஸ்ருதிகாவிடம் 18 கருப்பு மணிகளும் உள்ளன. ஒவ்வொரு வரிசையிலும் சம எண்ணிக்கையிலான, இந்த க்ளூ இதுதான், சம எண்ணிக்கையில் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அங்கே HCF தான். மணிகள் இருக்குமாறும் ஒவ்வொரு வரிசையிலும் கருப்பு மணிகள் மட்டுமே அல்லது, அதாவது ஒரு இதில் ஒரு டைப் ஆஃப் அந்த பியரில் தான் இருக்கணும். சரியா? அல்லது வெள்ளை மணிகள் மட்டுமே இருக்குமாறு அவர்கள் மணிகளை அடுக்க விரும்பினார்கள். ஒரு வரிசையில் அடுக்கக்கூடிய அதிகபட்ச மணிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இங்கே 24 18 3 போட்டோம்னா 8 6 2 போனால் 4 3. இப்போ இங்கே 6ங்கிறது ஆன்சர். ஸோ அப்போ இங்கே ஒரு வரிசையில் எத்தனை மணியை அடிக்கலாம் அப்படின்னா 6 மணிகள் அடுக்கலாம். அப்போ இப்படி எத்தனை வரும் அப்படின்னா டிவைட் பண்ணி பார்த்து போடணும். இங்கே 4, அங்கே டிவைட் பண்ணோன்னா 3. அப்போ மொத்தம் 7 இதில் அவங்க அடுக்குவாங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியணும். ஒரு வரிசையில் எவ்வளோ அடுக்குவாங்க அப்படின்னா அதுதான் நமக்கு 6 6 அடுக்குவாங்க. இப்படி மொத்தம் எத்தனை வரும்னா 24 6 அடுக்கணும்னா நமக்கு 4 வரும். 18 6 அடுக்கணும்னா 3 வரும். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா 7 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதோட HCF கேட்டுக்காங்க. பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு 2 எடுத்துட்டோன்னா 2 ஸ்கொயர். 3 பார்த்துட்டோன்னா HCF தானே, அப்போ பவரில் எது கம்மியாக இருக்கோ அதுதான் எடுப்போம். இங்கே 3, அடுத்ததாக 5 7 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4 12 × 35. அப்போ இங்கே 350 350 ஒரு 70 350 400 420. ஆன்சர் ஆப்ஷன் சி 420. அடுத்ததா 2 எண்களின் மீச்சிம அவற்றின் மீப்போவின் 26 மடங்கு ஆகும். எல்சிஎம் வந்து HCFோட 26 மடங்குக்கு சமம்னு சொல்லியிருக்கிறாங்க. இதில் HCF LCM இதோட கூடுதல் எடுத்துட்டோம் அப்படின்னா 729. அதில் ஒரு நம்பர் வந்து 81ன்னு சொல்லியிருக்கிறாங்க. மற்றொரு எண் என்னங்கிறது கேள்வி. இப்போ என்னென்னா A × B = LCM × HCF இந்த ஃபார்முலாவில் தான் போட போகிறோம். அப்போ இதில் LCM தனியாக HCF தனியாக எவ்வளவுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோம்.
பார்க்கலாமா? இது எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ இங்கே LCM = 26 HCF இருக்குது, அதை இங்கே போடலாம். ஆட் பண்ணோன்னா 27 HCF அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஈக்குவல் டு 729. 9ஆல் போடலாமா? 3 இங்கே 8 9 72 இங்கே 1 அங்கேயும் 3ஆல் கேன்சல் பண்ணோன்னா 27 வரும். அப்போ HCFோட வேல்யூ 27. அப்போ LCMோட வேல்யூ என்ன கிடைக்கும்? LCM பார்த்தோன்னா 27 × 26, அதாவது 26 × 27 அதுதான். ஸோ இது ரெண்டையும் பெருக்குங்க. பெருக்குனா என்ன வந்துடும்? 2 26 52, 520 போட்டுக்கலாம். 7 × 26 போட்டோன்னா 140, 140 ஒரு 42, 182. அப்போ 2 10க்கு 0 மிச்சம் 1 7, 702, 702. ஓகே, அப்போ இங்கே எடுத்துட்டிங்கன்னா ஒரு நம்பர் 81, பி கேட்டுருக்காங்க. LCM வந்து 702, HCF பார்த்தோன்னா 27. இங்கே 3 27 நமக்கு 81 வந்துடும். 3ஆல் கேன்சல் பண்ணோன்னா 2 மிச்சம் 1, 3 மிச்சம் 1 4. 234ங்கிறது நமக்கு அனதர் நம்பர் 234. ஆப்ஷன் டி. அடுத்துதான் சரியாக ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஆகிய நீளங்களை சரியாக அளப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய சாத்தியமான நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய சாத்தியமான நீளம். அப்போ இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே HCF எதுக்கு கண்டுபிடிக்கணும்? இந்த ரெண்டு வேல்யூக்கும். இதை நார்மல் பின்னத்துக்கு மாற்றிங்கன்னா 2 6 6 1 7 7/2. இங்கே 8 4 32 35/4. ஓகே, பின்னத்துக்கு HCFனா HCF டிவைடட் பை LCM அப்படிதானே. ஸோ பின்னத்தில் இருக்கக்கூடியதுக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா நியூமரேட்டருக்குலாம் HCF, டினாமினேட்டருக்குலாம் LCM. இதே பின்னத்துக்கு நம்ம LCM கண்டுபிடிக்க வேண்டியது இருந்துச்சுன்னா நியூமரேட்டருக்குலாம் LCM கண்டுபிடிக்கணும், டினாமினேட்டருக்குலாம் HCF கண்டுபிடிக்கணும். இப்போ இதில் 7க்கும் 35க்கும் HCF பார்த்தோம்னா 7 வந்துடும். 2க்கும் 4க்கும் LCM பார்த்தோம்னா 4. ஸோ 7/4 அப்படிங்கிறது ஆன்சர். இப்படியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா 3 1/4ன்னு கொடுக்கலாம். கரெக்டு தானே? சரி, 1 நாள் 4 3/4 இப்படியும் கொடுக்கலாம். அடுத்துதான் கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூக்கு LCM என்னன்னு கேட்டிருக்காங்க. எல்லாம் டெசிமலில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து நார்மல் வேல்யூக்கு மாற்றணும். மாற்றுறதுக்கு மேக்ஸிமம் 2 டிஜிட்ஸ் தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது. இப்போ 100ஆல் பெருக்கினா போதும். அப்போ எல்லாத்தையும் 100ஆல் பெருக்கணும்னா 63 1050 கிடச்சிருவீங்க. இங்கே 210 வரும், இங்கே 420 வந்துடும். 63 1050 210 420. இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு 10ஆல் போட்டோன்னா 63 அப்படி வரும், இங்கே 105 வரும், இங்கே 21, இங்கே 42. அடுத்ததான் 21ஆலேயே போடலாம் அப்படிதானே? சரி, அந்தளவு போடலாம். 7 போடுவோமா? 9 7 சார் நமக்கு 63. இங்கே 15 வந்துடும். 70 70 35 25. ஓகே, இங்கே 3, இங்கே 6. அடுத்துதான் 3 போடலாமா? 3 5 1 2 அவ்வளோதான். அப்போ இங்கே பெருக்குனீங்கன்னா இங்கே என்ன வரும்? 10 30 வந்துடும். இன்ட்டு இங்கே 21 10. ஸோ இங்கே ஓவராலாக எடுத்துட்டிங்கன்னா 63 00 வந்துடும். 100ஆல் பெருக்கிறதுனால 100ஆல் டிவைட் பண்ணும். 2 0க்கு 2 0 கேன்சல். ஸோ ஆன்சர் இஸ் 62. ஸோ இங்கே ஆப்ஷன் ஏல இருக்குது 63. 2 நேர்மறை எண்களின் மீச்சிம மற்றும் மீப்போவின் பெருக்கற்பலன் 28. அவற்றின் வித்தியாசம் 3 கொடுத்துருக்காங்க. அந்த எண் என்னன்னு கேட்டாங்க. செய்யலாம் வேணாம், அப்படி ஆப்ஷன்லேருந்தே போகும். 2 எண்களோட மீச்சிம மற்றும் மீப்போவோட பெருக்கற்பலன் வந்து 28. அதுக்கு இடையில இருக்கக்கூடிய வித்தியாசம், அந்த எண்களுக்கான வித்தியாசம் 3ன்னு கொடுத்துருக்காங்களா, அது எங்கே நமக்கு வந்து அப்ளை ஆகுதுன்னு பாருங்கள். 2த்துக்கு வித்தியாசம் 3 வருதா? வரல, அதை விட்டுருங்க. அடுத்து இது 2த்துக்கு வித்தியாசம் 3 வருதா? வரல, விட்டுருங்க. இதுக்கு வித்தியாசம் 3 வருதா? வரல, அப்படியே விட்டுருங்க. அப்போ இங்கே ஆன்சர் இதுதான் இருக்கும். ஸோ இப்போ இதுதான் ஆன்சர்னு எடுத்துக்கலாம். இல்லைனாலும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். LCM HCFோட பெருக்கற்பலன் 28 வரணும். இது 2த்துக்கு LCM வந்து 2ஐயும் பெருக்கினா 28 வரும். HCF 2த்துக்கும் இது 2மே சார்பாக எண்கள். ஸோ 1 போட்டுடலாம். 28 × 1 28 கிடைக்குதா? இதுக்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு வேணால் ஆப்ஷன்லேருந்தே போயிடுங்க. இது இல்லைன்னா எப்படி எடுக்கணும்னா இந்த இருக்கு இல்லையா, ABயோட HCF LCMோட பெருக்கற்பலன் வந்து A × Bயோட பெருக்கற்பலனாக இருக்கும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா ABயோட வேல்யூ 28 சொல்லியிருக்காங்க, A 2 பேத்துக்கும் அந்த வித்தியாசம் 3 சொல்லியிருக்காங்க. என்ன கேட்குறாங்க? அந்த நம்பர் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அந்த இதில் வச்சும் பண்ணிக்கலாம். அடுத்துதான்
இரண்டு எண்களின் மீச்சிமம் இப்போ இப்போ பார்த்தோம்ல அதே மாதிரி கொஸ்டின். எல்சிஎம் வந்து ஹெச்சிசிஎஃபோட 91 மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டோட கூட்டுத்தொகை எல்சிஎம் வச்சு ஹெச்சிசிஎஃபோட கூட்டுத்தொகை வந்து 2760. அந்த எண்களில் ஒரு நம்பர் ஏ வந்து 210, பி என்ன அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, அப்போ இதில் எடுத்துட்டோம்னா 27 இங்கே என்ன பண்ணுறோம்னா எல்சிஎம் ஈக்குவல் இது கொடுத்துருக்காங்களா, அப்போ இங்கே 91 ஹெச்சிசிஎஃப் போட்டுக்கலாம் ப்ளஸ் ஹெச்சிசிஎஃப் ஈக்குவல் டு 2760. இங்கே 92 ஹெச் வரும் ஈக்குவல் டு 2760. ஓகே, இங்கே என்ன பண்ணலாம், இங்கே 3ஆல் போட்டிங்கனாலே அங்கே 276 வந்துடும். ஸோ 30. அப்போ எல்சிஎமோட வேல்யூ என்னவா இருக்கும், 91 × 30 91. அப்போ இங்கே 2730. ஓகே, அப்போ எல்லாமே நமக்கு அதுதான் அங்கே இருக்கும். ஓகே, அப்போ இங்கே பார்த்தோம்னா ஏயோட வேல்யூ ஏ × பி ஈக்குவல் டு எல்சிஎம் × ஹெச்சிசிஎஃப் 210 × பி ஈக்குவல் டு எல்சிஎம் வந்து 2730, ஹெச்சிசிஎஃப் வந்து 30. 0க்கு 0 கேன்சல், 3ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா இங்கே 7, 7ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 21 போச்சுன்னா மிச்சம் 6 9 0 390 ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்த கொஸ்டின். ஒரு ஊசல் 3 வினாடிகளில் 2 முறையும் மற்றொரு ஊசல் 7 வினாடிகளில் 5 முறையும் அடிக்கின்றன. 2 ஊசல்களும் ஒரே நேரத்தில் அடிக்க தொடங்கினால் ஒரு நிமிடத்தில் எத்தனை முறை ஒரே நேரத்தில் ஒலிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரே சம இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா இங்கே ஹெச்சிசிஎஃப் தான் கண்டுபிடிக்கணும். அப்போ ஹெச்சிசிஎஃப் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இங்கே பாருங்க கொஸ்டினை, 3 செகண்ட்ஸில் ஒரு பெல் வந்து 2 டைம்ஸ் அடிக்குது. 3 செகண்ட்ஸில் அது 2 தடவை அடிச்சிருது. இப்படி அப்படின்னா இப்போ என்ன கேட்குறாங்க, ஒரு நிமிஷத்தில் எத்தனை முறை சேர்ந்து அடிக்கணுங்கிறதான கொஸ்டின். அப்போ 3 செகண்டில் 2 தடவை அடிக்குது அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் தட் இஸ் 60 செகண்டில் எவ்வளோ அடிக்கும், அதாவது 3 செகண்டில் 2 தடவை அடிக்குதுன்னா 60 செகண்டில் அது மேக்ஸிமம் எவ்வளோ அடிக்கும், கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே 20 எவ்வளோ வந்துடும், 40 முறை அடிக்கும். சரியான 40 டைம்ஸ். அதே மாதிரி அடுத்து கண்டுபிடிங்க. இது 1 மினிட்ல 7 செகண்டில் 5 டைம்ஸ் அடிக்குது. அப்போது 60 செகண்ட்ஸில் 7 செகண்ட்ஸில் 5 டைம்ஸ், அப்போ 60 டைம்ஸில் எவ்வளவு, 60 செகண்ட்ஸில் கரெக்டு. ஓகே, அப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 5030 300/7 போடுங்க, கேன்சல் பண்ணிங்கன்னா 28 மிச்சம் 2 14 மிச்சம் 6. அப்போ முழுசாக எவ்வளோ அடிக்குன்னா 42 தடவை. இதுக்கப்புறம் இன்னொரு 6 செகண்டில் அது அடிக்காது, அது அப்படியே முடிஞ்சிடும். அப்படி தானே. அப்போ இங்கே ஒரு நிமிஷத்தில் ஃபஸ்ட்டு பெல் வந்து 40 தடவை அடிக்குது, செகண்ட் பெல் வந்து 42 தடவை அடிக்குது. அப்போ எத்தனை தடவை ஒரே நேரத்தில் சேர்ந்து அடிக்கும் அப்படின்னா 40க்கும் 42க்கும் ஹெச்சிசிஎஃப் எடுங்க. 2னா இங்கே என்ன வந்துடும், இங்கே 20 இங்கே 21, ஹெச்சிசிஎஃப் எவ்வளோ வருது, 2 வருது. இப்போ 2 டைம்ஸ் தான் சேர்ந்து அடிக்கும். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 2. ஸோ லாஸ்ட் கொஸ்டின். 12 18 20 21 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய 5 இலக்க எண் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மிகச்சிறிய 5 இலக்க எண். ஓகேவா. ஸோ இதுக்கு நமக்கு ஒரு 3 ஸ்டெப் இருக்குது. என்னன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். செகண்ட் மிகப்பெரிய 5 இலக்க எண் என்ன, 10,000. இதை எல்சிஎம் கொண்டு டிவைட் பண்ணணும். தேர்ட் ஒன் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 10,000 கூட எல்சிஎம்மில் இருந்து ரிமைண்டர் கொஞ்சம் கிடைக்கும். இதை நீங்கள் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் கொஞ்சம் கிடைக்குமா. ஸோ 10,000 கூட அந்த எல்சிஎம்முக்கும் ரிமைண்டருக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்து அதை ஆட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு எல்சிஎம் கண்டுபிடிக்கலாம். 12 18 20 25. எல்சிஎம் பார்த்தோன்னா 4 போட்டோன்னா 3 18 5 25. அடுத்ததான் 5 போட்டோன்னா 3 18 1 5. அடுத்ததான் 3 போட்டோன்னா 1 6 1 5. ஓகே, இப்போ இதில் 20 3 60 இன்ட்டு இங்கே 30. அப்போ இங்கே 18 00 1800 வருது நமக்கு. அப்போ என்ன பண்ணுறோம்னா செகண்ட் ஸ்டெப்பில் 10,000 இதை 1800ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம். 10ல் இல்லை 100ல் இல்லை 1000 இல்லை 10,000ல் எத்தனை 1800 இருக்குன்னு பார்க்கலாம். 20னா மேக்ஸிமம் 5 வந்துடும். அப்படி தானே. 2000னா 5 வந்துடும். அப்போ 1800னா அதுக்கு கம்மியாக ஒரு 4 போட்டு பார்க்கலாமா. 32க்கு 2 மிச்சம் 3 4 4 3 7 கரெக்டாக. அப்போ இங்கே 4 போடலாம். 4 18 நமக்கு 72. ஒரு 00 சேர்த்துக்க வேண்டியதான். 40 32 72. ஓகே, 5னா 50 50 ஒரு 32 கரெக்ட். 5 50 30 கரெக்டு தானே வரும். 1000ல் 5 20. ஓகே, 2000க்கு 5. அப்போ இது கூடுதல் தான் வரும்ண்ணே.
சரி 40க்கு 0 மிச்சம் 4 90 5 போட்டுக்கலாம். இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ 5னா 9000. ஸோ டிஃப்ரென்ஸ் பார்த்தோன்னா இங்கே நமக்கு எவ்வளோ வந்துடும் 100 9000 1000 நமக்கு டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு கிடைக்கக்கூடிய வேல்யூவை இது கூட ஆட் பண்ணணும். இதுதான் இப்படி நீங்கள் இந்த டயக்ராமாவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள். 1800க்கும் 1000க்கும் டிஃப்ரென்ஸ் 800. இதை அந்த நம்பர் இருக்கு இல்லையா 10000 இது கூட இப்படியே ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணால் 10800 அப்படிங்கிறது கிடைக்கும். இதுதான் ஆன்சர். சரிதானா? ஸோ ஆன்சர் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 10800. அவ்வளோதான். சரிதானா? ஓகே, ஸோ இப்போ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட புதையல் டெஸ்ட்டில் டெஸ்ட் நம்பர் 2க்கான மேக்ஸ் எக்ஸ்பிளேஷன் பார்த்துருக்கோம். ஸோ இன்றைக்கி இந்த செஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து நிறைய இந்த டெஸ்ட் அப்படியே கண்டினியூ பண்ணி கொண்டு போங்க. ஃபஸ்ட்டு டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணும்போது என்ன ஒரு ஊக்கத்தில் இருந்தீங்களோ அது எந்த இடத்துலையுமே குறையாமல் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுவும் மேக்ஸுங்கிறதுலாம் எந்த இடத்துலையுமே நம்ம விட்டுறக்கூடாது. ஸோ கொஷின் பேப்பர்லாம் ரொம்ப தரமாகவே இருந்துச்சு. ஸோ நீங்கள் நல்லபடியாக யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நிறைய கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா RS அகர்வால் கொஷின், அந்த ஊசல் கொஷின்லாம் RS அகர்வாலில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு கொஷின் பேப்பர் எல்லாமே நம்ம அப்படி தான் செட் பண்ணுறோம். மேக்ஸிமம் குரூப் 1க்கு இனி எப்படி கேட்பாங்கங்கிற ரீதியில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.